சொல்லுங்கள் சார். அது பொண்ணுக்கு அம்மாவாக நடிக்கலாம் கொஞ்சம் ஒத்துக்கலாங்க சார். இவங்க ஆக்சுவலி இந்த கதாபாத்திரத்தை சொல்லி அதை ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தோம். அப்போ என்ன ரீசனாக ஒரு காரணி வேணும். அந்த இப்போ எப்படின்னா அந்த யானை வந்து ஒரு கதை அந்த டைமில் அவைலபிள் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் சார் கூப்பிட்டோம். நாங்கள் அதனால் சார் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாப்புல சார். எங்கள் பட்ஜெட்டாக எங்களுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாப்புல சார். நான் அதை மனசார சொல்கிறேன் சார். அதெல்லாம் எங்களுக்கும் யோகி பாபானா அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக எஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் சார். இப்போ ரொம்ப வருஷமாக நம்ம இண்டஸ்ட்ரிக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு கதாநாயகிக்கு நான் நல்ல ரோல் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேங்க சார். நீங்கள் அதை எப்படி என்ன சார் சார் இதுவரையும் 250 தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ். ஆமாம் சார், 250 ஸ்க்ரீன் சார். இப்போ ஆக்சுவலி வாவாத்திய படம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதில் இது நான் சொல்கிறேன் சார். அவருக்கு ஆனால் ரொம்ப பிடிச்ச மியூசிக் விமல் சார் மியூசிக் தான் சார். அவரே நான் ஆக்சுவலாக வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் போது எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க சார். இப்போது வில்லன் சாரோட மியூசிக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிச்சிங்க சார். ஜான் விஜய் அண்ணன் ஆர்டிஸ்டாக சொல்கிறேங்க சார். பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களா சொல்கிறேன் சார். யோகி பாபா அண்ணன், ஜான் விஜய் அண்ணன், அப்புறம் இந்த கபீர் சிங் சார் இந்த வில்லன் நடிச்சிருப்பாப்பில் அவர்லாம் முக்கியமான கதாபாத்திரம் சார். இப்போ நாங்கள் அப்படி இப்போ ப்ரெஸ் மீட்ஸ்லாம் வந்து இப்போ தான் சார் சடனாக பிளான் பண்ணோம். இப்போ எல்லோரும் விஷயங்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணோம் சார். அவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் சார். நாங்கள் மற்றவங்கள மாதிரி அவங்க வர்ற ரைட் சார். ஆமாங்க சார். இல்லை சார், நான் அண்ணன் கொஞ்சம் ஃபோன்லலாம் வாழ்த்து தான் சார் சொன்னாப்புல. ஆமாங்க சார். இல்லை சார். இல்லை சார், ஆடியோ லான்ச் பண்ண அன்றைக்கி வந்து சார் இந்த இது சார் புயல் அறிவிச்சாங்களே சார். அன்றைக்கி இதே ரொம்ப கம்மி சார். அதனால் ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க, சடனாக போட்டாங்க சார். அந்த பிளான் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சு சார். அதனால அந்த டைமில் அவைலபிள் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் சார் கூப்பிட்டோம். நாங்கள் அதனால் சார் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாப்புல சார். எங்கள் பட்ஜெட்டாக எங்களுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாப்புல சார். நான் அதை மனசார சொல்கிறேன் சார். அதெல்லாம் எங்களுக்கும் யோகி பாபானா அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாப்புல. அதெல்லாம் எந்த ஒரு விஷயம் சார் சார் அது எனக்கு தெரியல சார். சார் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் இப்போ இதில் கொஞ்சம் உடம்பு சீக்காக இருக்கான்னாங்க. இப்போ லோக்கல் இப்போ கூட கால் பண்ணாங்க, நான் வர முடியல, அதாவது நாளைக்கு வைக்க முடியுமான்னு கேட்டாங்க சார். ரிலீஸ் வேலையெல்லாம் இருக்கிறதுனால சரி சார் நாங்கள் இனி முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு போனேன். மற்றபடி வேறு இஷ்யூலாம் இல்லை சார். இல்லைங்க சார், அதுதான் சார். இப்போது நாங்கள் நான் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் போதுங்க சார், பிளாக் பந்தர் இதெல்லாம் பார்க்கும் போதுங்க சார், எல்லாமே இவருக்கு ஜோடியாக எங்கே அவர் இடுமணி அவர் ஆக்சுவலி வந்து சார் அவருக்கு ஜோடியாக நல்லா ஒரு கருப்பாக நல்லா கிராண்டியராக ஆக்சுவலாக அவங்க வரலட்சுமி மேம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் சார். கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருப்பாங்கன்னு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஒரு ஐடியாவை தோணுச்சுன்னா, சரி ஒரு ஒயிட்டாக இருக்கிறவங்கள ட்ரைபலாக போட்டு பார்ப்போம், கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குமேனு யோசிச்சேன் சார். எல்லாருமே கருப்பாக இருக்கணும், அவங்க மட்டும் ஒயிட்டாக இருக்கணும். நான் சும்மா பிளானியாக ஐடியாவாக எழுதுனது தான். அது நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. சரி பார்த்தீங்க, லாங்குவேஜ் தெரியாது, பியூர் தமிழ் வேறு பேசணும், நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க சார். விமல் சார் இவ்வளவு பெரிய ஒரு பொண்ணு அப்பாவா நடிக்கிறது என்ன காரணமா வருது? ஏன்னா இப்போ வந்து வளர்ந்து வர நடிகர். ஆமாங்க சார். சரிங்களா, இவ்வளவு பெரிய பொண்ணு வந்து அப்பாவா நடிக்கிறது வந்து அவரோட வளர்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமாங்க சார். அதே மாதிரி இந்த நாடகம் தான் கேட்கறேன், அவங்களுக்கும் இவ்வளவு பெரிய பொண்ணு இல்லை சார். அதான் சார், நிறைய ஹீரோயினிஸ் ஒத்துக்கலாங்க சார். அது இப்போ பேர்லாம் சொல்லுங்க சார். அது பொண்ணுக்கு அம்மாவாக நடிக்கலாம் கொஞ்சம் ஒத்துக்கலாங்க சார். இவங்க ஆக்சுவலி இந்த கதாபாத்திரத்தை சொல்லி அதை ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தோம். அப்போ என்ன ரீசனாக ஒரு காரணி வேணும். அந்த இப்போ எப்படின்னா அந்த யானை வந்து ஒரு கதை கண்டென்ட்டாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் சார். வேணும்ல அந்த யானையும் அந்த பொண்ணையும் அவங்க கொஞ்சம் ஈக்குவலாக கொஞ்சம் பெட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இது கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அவங்கள்ட்ட சொன்னப்போ. ஸோ நம்ம ரொம்ப குட்டியோண்டு பொண்ணாக வச்சு அதை பண்ணாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது சார். அதனால கொஞ்சம் மெச்சூர்டான பொண்ணு சார். அதெல்லாம் சார் ஆக்சுவலாக அவங்க அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. முதல்ல அதெல்லாம் டாக்டராக நான் இதுக்கு முன்னாடி கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் பொண்ணு வந்திருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்னு ரொம்ப உங்களுக்கு. இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, விமல் சாரு கூட நிறையா ஹீரோயின்ஸ் நடிச்சிட்டாங்க அப்போலேருந்து. இப்போ ஜோடி இப்போ சேராத ஒரு ஹீரோயினியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சிஸ்டியை சூஸ் பண்ணோம். ரெண்டாவது சிஸ்டி அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஆளுங்க சார். அவங்க வந்து நிறைய காமெடி ஷோஸ் அதிலலாம் இருக்கிறனால அவங்களோட எபிலிட்டி இன்னும் நிறையா தெரியலையோன்னு நான் ஃபீல் பண்ணேன். இப்போ அதில் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சிரிச்சிருக்க மாட்டாங்க, அது ரூடாகவே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் கேட்டால் அவங்க ரோல் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் சார். இப்போ ரொம்ப வருஷமாக நம்ம இண்டஸ்ட்ரிக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு கதாநாயகிக்கு நான் நல்ல ரோல் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேங்க சார். நீங்கள் அதை எப்படின்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். படத்துல வந்து வில்லனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் படத்துல வந்து ஒரு
8 சீனுக்கு மேல வந்து விமல் சார் படத்துல வரவே ஆமா இல்லை. ஆமாங்க சார். விமல் சார் நடிக்க வரலையா இல்ல நீங்க வந்து விமல் சார் கேரக்டர் வைக்கலையா? இல்லைங்க சார். இப்போ அது என்னன்னாங்க சார், நாங்கள் ஒரு ஐடியாவா இப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற கதைனா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா அந்த சீன் ஃபுல்லாக விமல் சார் தான் வந்திருக்கணும் சார். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ ஒவ்வொரு போர்ஷன்லையும் ஒரு விமல் சார் இல்லாத போர்ஷனில் இப்போ யோகி பாபு சார் லீட் பண்ணியிருப்பார் சார். யோகி பாபு இல்லை சார் இல்லாத போர்ஷனில் ஜான் விஜய் சார் லீட் பண்ணியிருப்பார் சார். ஜான் விஜய் சார் இல்லாத போது கபில் சிங். அப்படி தான் அதுதாங்க சார் வால்யூம் 1 நம்ம பிளான் பண்ணி எடுத்தோம். இது ஒரு ஐடியாவாக எப்படின்னா ஒரு 3 கதைகள் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கு சார். அதுதான் நான் ஆசைப்பட்டேன். படம் ஃபுல்லாக நடிக்க வைக்கணும் அப்படிலாம் இல்லை, அது போரிங் இல்லாமல் பார்க்க வைக்கணும் தான் சார். என்னங்க சார்? சார் இதுவரையும் 250 தேட்டர் ஸ்க்ரீன்ஸ். ஆமாம் சார், 250 ஸ்க்ரீன் சார். இப்போ ஆக்சுவலி வாவாத்தியாஸ் படம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 180 ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருந்துச்சிங்க சார். இப்போ வந்து எங்கள் ஸ்க்ரீன் கொஞ்சம் இப்போ ஈவினிங்லேருந்து கொஞ்சம் நிறைய ஸ்க்ரீன் கிடச்சிருக்குங்க சார். இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து நான் கார்த்திக் சாருக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரொம்ப இது பண்ணுறோம் சார். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம். நாங்கள் வந்து இப்போது ஒரு பெரிய ஸ்கேலோட படத்துக்கும் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் நாங்கள் கம்பேரிஷனே பண்ண முடியும். நாங்கள் ஏதோ ஒரு கார்னரில் இருக்கோம் சார். வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பை வந்துட்டுருக்கோம் சார். படம் கொஞ்சம் ஒரு வாட்சபிள் படமாக நாங்கள் படம் பார்க்கும்போது யாரும் போரிங்காக இருக்குன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நாங்கள் எவ்வளோ மெனக்கட்டு எடுக்க முடியும் இப்போ சார் கூட ஒரு கேட்டாங்க, நீங்கள் சிஜியில் இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமே போயிருக்கலாமே. ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் பட்ஜெட் சார். இப்போ இது நல்லா ரீச் ஆகிடுச்சுன்னா நான் வால்யூம் 2 சூப்பராக இதோட பயங்கரமாக ஒரு தமிழ் டேரக்டர் எடுத்தான் ஒரு படம் அப்படின்னு நான் எடுத்து காட்டுறேன் சார். படத்துலயே வந்து மிக முக்கியமான ஒரு வேலை செஞ்சது யாருன்னா மியூசிக் டைரக்டர். ஆமாம் சார். படத்தை தூக்கி நிறுத்திட்டு வெரி குட் வெரி குட். வில்லனுக்கும் இல்ல 2 பேரும் கொடுத்த அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து ஹீரோவுக்கு கொடுக்கல. அப்படி சார்? ஆமா. இல்லை சார், நான் என்ன சார் இதில் இப்போ இது நான் சொல்கிறேன் சார். அவருக்கு ஆனால் ரொம்ப பிடிச்ச மியூசிக் விமல் சார் மியூசிக் தான் சார். அவரே நான் ஆக்சுவலாக வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் போது எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க சார். இப்போது வில்லன் சாரோட மியூசிக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிச்சிங்க சார். அது இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறீங்க சார், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவருக்கு வந்து அது பர்சனலாக பிடிக்கும். அதுதான் ஏன்னா அவர் வந்து யானைக்கும் விமல் சாருக்கும் சேர்த்து ஒரு பீஜம் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கு நான் ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணிடுறேன் சார். இப்போ வந்து நம்ம வில்லன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் ரோலை தான் நம்ம காட்டுறோம். அவங்கள வந்து ஒரு கடவுள் மாதிரியோ இல்லை வந்து ஒரு காப்பாளன் மாதிரியோ நம்ம காட்டலை. ஆனால் விமல் சார் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியன் மாதிரி தான் இருப்பார், ஒரு காப்பாளர் மாதிரி தான் இருப்பார். கடவுள் கிட்ட சமத்துக்கு வைக்கிறோம் அவரை. ஸோ அவரும் யானையும் தான் அதிகபட்ச சீனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒட்டுக்கா வர மாதிரி தான் நிறைய இருக்கும். ஸோ அப்படி வைக்கும்பொழுது தான் ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒன்று வச்சா அந்த ஸ்தானத்தில் காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு இம்பாக்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா பயந்து ஓடக்கூடாது. விமல் சார் ஹீரோ காப்பாற்ற போறாரு. ஸோ அந்த கடவுள் பக்தியும் அதில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் அதில் வச்சது சார். மற்றபடி வில்லனுக்குலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக வச்சது தான்.